நம்ம கூட பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ரா கிட்ட பேசி, "இல்ல சாண்ட்ரா, நம்ம வந்து பெட்டியோட வெளியில கிளம்பிருவோம். வெளியில மக்கள் எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க. உன்னுடைய டிராமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுபடல. பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே எச்சிய காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாய்ங்க பொழிச்சு பொழிச்சுன்னு. இதுக்கு மேல நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்ல. இந்த வாரம் வரைக்கும் விட்டோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் உன்னை எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிருவாரு. பார்வதி மற்றும் கமருதீனுக்கு நீ ஆஸ்கர் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நடிச்சதுனால தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் உன் மேல வெறுப்புல இருக்காங்க. அதனால தான் இந்த வாரமே நீ எவிக்டட். போன வாரம் பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு, இந்த வாரம் சாண்ட்ரா எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கு உன்னுடைய தத்ரூப நடிப்பு தான் காரணம் அப்படின்னு இருக்கிற எல்லாரும் இன்னும் அதிகமாக காரி துப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பணப்பொட்டி எடுத்துட்டு தயவு செஞ்சு வா, நம்ம பின்வாசல் பக்கமா பின்னங்கால் புடனையில் அடிக்க ஓடிரலாம் அப்படின்னு பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசி கேஷ் பாக்ஸை எடுத்துட்டு சாண்ட்ரா வெளியில வருவாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேளையில, வியனாவும் ரம்யா ஜோவும் சேர்ந்து கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு சாண்ட்ராவை வெளியேற்றிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா கன்ஃபெஷன் ரூமில் போய் உட்காந்து அழுது, இல்லை பிக் பாஸ் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு ரம்யா ஜோவையும் வியனாவையும் வெளியில் போக சொல்லுங்கள், இல்லாட்டி என்னால் இங்கே இருக்க முடியாது, இல்லாட்டி என்ன வெளியில் அனுப்புங்க அப்படின்னு பிக் பாஸ் காலில் விழுந்து சாண்ட்ரா கதர்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை தான் ரம்யா ஜோ பண்ணி விட்டுருக்கு. ரம்யா ஜோ, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் உன்னுடைய ரீஎன்ட்ரி வேற லெவலுமா, சும்மா பாயிண்டா புட்டு 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 வைக்கிறா. அந்த பாத்ரூம் ஏரியாவில் நின்றுக்கிட்டு விஜே பார்வதி கிட்ட, ரம்யா ஜோலாம் விஷம், அது ஒரு பாம்பு, அதெல்லாம் நம்பவே கூடாதுன்னு பேசினா சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ராவா? நான் எவிக்டாய் வெளில போகிறப்ப ஒன்றை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு ட்ராமா போட்ட சாண்ட்ரா உண்மையான சாண்ட்ராவா அப்படின்னு அக்காவுடைய முகத்திரையை சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்ருக்கு. 1ஆம் நம்பர் ட்ராமா குவீனு என்கிட்ட வந்துட்டு, இந்த பிக் பாஸ் வீட்லேயே எனக்கு பிடிக்காத ஆட்கள், நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்து முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய 2 நபர்கள் யாருன்னா, ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், இன்னொன்று கனி. இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்ரமோட உக்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியே, அது உண்மையா இது உண்மையா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீனு, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கேன மாதிரி தெரியுதா அப்படின்னு கிழிச்சு விட்ருக்கு ரம்யா ஜோ. ரம்யா ஜோட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல. வீணா தான் பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதாவது வாழ்க்கையில் உனக்கு 2வது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை வியனா மாதிரி பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாண்ட்ராவை ப்ரூட்டலாக டோட்டலாக வியனா உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி உள்ள அமிச்சாங்கல்ல, அதுலேயே காண்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா பேசக்கூடாது? எதுக்கு நாங்கள் பேசக்கூடாது? நாங்கள் சாண்ட்ரா பண்ண ட்ராமாவை பேசுவோம். சாண்ட்ரா வியனாவை நாமினேட் பண்ணிவிட்டு, நீ இல்லாம எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையே வியனா, உன்னோட ரொம்ப மிஸ் பண்ணேன். நீயே நாமினேஷன் பண்ணுவ, நீயே மிஸ் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லுவ. இதில் எதிரி உண்மை? வடிவேல் காமெடியில் ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டு வெளில வந்துக்கிட்டு இருப்பான். வடிவேல் நின்று கேட்பாரு, டேய் யாருக்கடா போட்டேன்? அண்ணே சத்தியமாக உனக்கு தானே போட்டேன். டேய் சொல்கிறா, உண்மையிலே யாருக்கடா போட்டேன்? எனக்கு நம்பிக்கலடான்னு. நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அங்கே பாரு ஓட்டு ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க? அவர்கிட்ட வாங்கினதுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கினதுக்கு பனை மரத்தில் ஒரு குத்து, இந்த பார்த்துக்க 2 குத்து, உன்னை நடுவில் விட்டு குத்துணுண்டாக்குற மாதிரி நாமினேட்டும் நீ பண்ணுவ, உன்னை நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லுவேன். இதில் எதிராக உண்மை அப்படின்னு சொல்லி வீணா கேட்குறா. ரம்யா ஜோ வந்து என்ன பாம்புன்னு சொல்கிற, நான் இல்லாமல் இருக்கவும் முடியாதுங்கிற, இதில் எதிரி உண்மைன்னு அவ கேட்குறா. இப்படி மாறி மாறி உள்ளே வர்றவங்க எல்லாருமே சாண்ட்ராவை சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு தான் இன்ஸ்டன்ட் கர்மா. இன்ஸ்டன்ட் காஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டன்ட் டீ கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டன்ட் கர்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் போய் சாண்ட்ரா அனுபவிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து இப்போ வரைக்கும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் சாண்ட்ராவுடைய ஆட்டிடியூட் தான், சாண்ட்ராவுடைய கேவலமான மனநிலை தான் அப்படின்னு நிறைய பேர் பர்சனலாக பேசுகிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கர்மா மேலெலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது, நீ பண்ண பாவத்திற்கான வினையை நீ அப்பைக்கப்போ அனுபவிச்சிடுற அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து தவறு பண்ணியிருக்கா, கமருதீனும் தவறு பண்ணியிருக்காங்க. ரெட் கார்டு விஷயத்தில் அவங்க பண்ணது 50% தவறுனா 50% நீ நடித்து நாடகம் போட்டு ஆஸ்கர் லெவலில் நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டுன்றதை வாங்கி கொடுத்துருக்கு. பார்வதி கமருதீன் தான் சாண்ட்ராவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா, வியனா, ரம்யா இப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கண்டஸ்டன்ட்டு சாண்ட்ராவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி போய் ட்ராமா போடுறது. நல்லா கேட்குதுங்க ரம்யா. அது போய் ட்ராமா போட்டு அழுகும் போது மட்டும் அழுக, நான் எத்தனையோ தடவை உட்காந்து அழுதுருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து சிம்பத்தி
சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறேன், அப்போல்லாம் நான் உட்காந்து ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு என்னை எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் சாண்ட்ரா அழுகும் போது மட்டும் உங்களுக்கு அது உண்மையாக தெரியுதாடா அப்படின்னு சபரி எல்லாம் நாக்கா பிடிங்கிட்டு சாவற மாதிரி ரம்யா கேட்டிருக்கு. செருப்பை கலட்டி அடித்த மாதிரியான கேள்வி இதெல்லாம். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா அப்படின்னு ரம்யா கேட்ட விதம் உண்மையிலே ராயல் சல்யூட்டை ரம்யாவுக்கு அடிச்சே ஆகணும். இப்படியெல்லாம் ஒரு கேமை இதுக்கு முன்னாடி விளையாடாமல் போயிட்டே ரம்யா, விளையாடாமல் போயிட்டீங்களே வியனா. ரம்யா வியனாலாம் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு கேமை விளையாண்டுருந்தாங்கன்னா இந்த சாண்ட்ரா மாதிரியான ஆள்லாம் டாப் 6ல் உட்காந்து இருக்க முடியுமா? ஒன்றுமே பண்ணாமல் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு அழுதுகிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு விஜேஎஸ் வார வாரம் உனக்கு சொம்படிச்சுக்கிட்டு உன்னை வந்து டாப் 6 வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ பணப்பட்டியெல்லாம் 18 லட்சத்தை தாண்டிங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 18 lakhs, அதிகபட்சம் 25 லட்சம். பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 18 லட்சம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 25 லட்சத்தை சாண்ட்ரா தட்டிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதை நோக்கி தான் இது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா மிகப்பெரிய அளவில் பலவீனமாக இருக்குது, வெளியில் ரொம்ப தப்பாக போயிருக்குங்கிறத வந்து வியனாவும் சரி ரம்யாவும் சரி 2 பேரும் விட்டு கிளிக்கிலுன்னு கிளிக்கிறாளுங்க. அடுத்து பிரஜன் வந்து வேண்டாம், போதும், நீ அழுது கிழிச்சது போதும், நீ ட்ராமா பண்ணது போதும், நீ இங்கே அழுது நீலி கண்ணீர் வடிக்க வடிக்க வெளியில் என்ன கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் ஊரில் இருக்கிறவெல்லாம் இந்த வடிவேலை சென்டரில் நிற்க வச்சு சுற்றி நின்று காரி துப்புற மாதிரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீ ட்ராமா பண்ணி கிழிச்சது போதும், நீ நடித்து கிழிச்சது போதும், பணப்பட்டியை தூக்கிட்டு வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பிரஜன் சாண்ட்ராவை வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே சாண்ட்ரா வாக் அவுட் கொடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அடிக்கிற அடி அந்த மாதிரி அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி விழுகும் தெரிஞ்சுக்கின்ற மாதிரி வியனா ஒரு பக்கம் அடிக்கிறா, ரம்யா ஒரு பக்கம் அடிக்கிறா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடியுமாங்கல்ல, சும்மா அடின்னு அடிச்சு கிழிக்கிறாங்க 2 பக்கமும் மாற்றி மாற்றி. சாண்ட்ராவால் தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே விக்ரம் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து வர்றான். விக்ரமை பார்த்தது அப்படிங்குது, என்னடா அது நல்லா தான் இருந்துச்சு, சோகமாக இருந்துச்சு மூஞ்சி. விக்ரம் அங்கிட்டு நடந்து வர்றது அப்படி பார்த்துட்டு டவுன் ஆகாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. டே அடிமுட்டா பேல, நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் தாண்டா ரெட் கார்டுக்கு முக்கிய காரணம். பதறேங்கிற பேரில், பதட்டப்படுறேங்கிற பேரில் ஓவராக ட்ராமா பண்ணி, ஓவராக அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணி இந்த விக்ரம், சபரி இவங்க எல்லாம் இந்த பொண்ணு வந்து கீழே மயங்கி விழுந்தது, சாண்ட்ரா மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு அதுக்கு இவங்க கொடுத்த பில்டப்பு தாண்டா நீங்கள் வந்து ரெட் கார்டு வரைக்கும் வந்து நின்றுருக்கு அறிவு கட்ட முட்டா பசங்களா. நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவருடைய இடத்தை யார் நிரப்புறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டியில் சாண்ட்ராவும் இந்த விக்ரமும் மாறி மாறி நடித்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டான்லடா அவன் தான் திவாகர் தானே உள்ளே தானே இருக்கான், இப்போயாவது நடிக்காமல் இருங்கடா, அவன் ஒரு நடிப்பு அரக்கனா இருந்துட்டு போட்டோம். இந்த சாண்ட்ரா நானும் நடிப்பு அரக்கி ஆவேன், உங்களில் யார் அடுத்த நடிப்பு அரக்கி அப்படிங்கிற காம்படிஷன் எதுவும் வைக்கிறாங்களான்னு தெரில. சாண்ட்ரா இந்த நடிக்கிறியம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த விக்ரம்ன்றவன் அந்த நடிப்பை போய் பார்த்துட்டு டவுன் ஆகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் வந்து என்னமோ டே என்னங்கடா எல்லாம் மீறி போகிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே இந்த ரம்யா ஜோவையும் வியனாவையும் இந்த ரீஎன்ட்ரியில் வந்து நான் உண்மையிலே ரொம்ப பார்த்து ரசிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் வியனா மற்றும் ரம்யா ஜோ சாண்ட்ராவை கிளின்னு கிழிக்கிறத பற்றியும், இந்த கிழிக்கிற கிளியில் சாண்ட்ரா வாக் அவுட் கொடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.